ஓமனில் வெடித்த USS மாஸ்கான் DDG-87. வெளிவந்த நெத்தன்யாகு ஃபக் ஆடியோ. மசூதே அக்ஸாவில் நுழைந்த 65,000 பேர். ரஷ்யாவினுடைய அணு ஆயுதம். ருமேனியா இன்னைக்கு தாக்கப்பட்டிருக்கிறது. ட்ரம்பின் மருமகனை தேடும் அல்பேனியர்கள். ஆயுதத்தை ஒப்படைக்க மறுத்த ஹமாஸ். தூக்கு மாட்டிக் கொள்வாரா நெத்தன்யாகு? லெபனான் ஜபல் அமல் ஹாஸ்பிட்டல் அட்டாக். இந்தியாவில் நுழைந்த இஸ்ரேலிய வீரர்கள். டெல்லியில் பள்ளிவாசலில் அனுமான் சாலசா ஓதப்படும். டெல்லி தீயில் அர்மான். இப்படி நேஷனல் முதல் இன்டர்நேஷனல் வரை இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய பல முக்கியமான செய்திகளை தான் வீடியோக்களுடைய ஆதாரங்களோடு இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவு நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம பேட்டை டிவி யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு. திருமணமான அனைத்து ஆண்களுக்கும் ஒரே தீர்வு. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். 100% இயற்கை வயகரா, 100% ஹலாலான முறையிலும் தயாரிக்கப்படுகிறது. எவ்வித கலப்படமும் கிடையாது, பக்க விளைவும் கிடையாது. ஆர்டர் செய்தாலே போதும், உங்கள் இல்லம் தேடி வந்து சேரும். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். அமெரிக்கக்காரங்க நாங்க தான் உலகத்துல வல்லரசு அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லா நாட்டையும் மிரட்டி வரி போட்டு ஆட்டையை போட்டு திண்டுகிட்டு இருந்தான் அமெரிக்கக்காரன். அவனுக்கு மிகப்பெரிய சிம்ம சொப்பனமாக இன்னைக்கு ஈரான் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா ஓமன் கடற்பகுதியில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய கப்பல், சாதாரண கப்பல் இல்லை, அது US ஜெரால்ட் R. ஃபோர்டு மாதிரி பெரிய கப்பல் கிடையாது. ஆனால் அதே சமயம் அதை விட சின்ன கப்பல், பல டெக்னாலஜி இருக்கு. குறிப்பாக வந்து மிசில்ஸ் அட்டாக் பண்ணும், கரெக்டாக கைடன்ஸ் சைடில் அட்டாக் பண்ணி அதை டிஸ்ட்ராய்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு ரொம்ப நவீனமான தொழில்நுட்பத்தை கொண்ட ஒரு கடற்படை கப்பல். அதுக்கு பேர் சொல்றாங்க USS ட்ரக்ஸ்டன் DDG-107 அப்படின்னு ஒன்று. அதே மாதிரி USS மாஸ்கான் DDG-187 அப்படிங்கிற ஒரு கப்பல். இந்த ரெண்டு கப்பலுமே பார்த்தீங்கன்னு சொன்னா நாங்க ஈரானை மிரட்டுறதுக்காக கொண்டு வந்திருக்கோம்ப்பா அப்படின்னு இன்னைக்கு அமெரிக்காக்காரன் கொண்டு வந்தா. அந்த கப்பலை இன்னைக்கு கரெக்டா ஈரானுடைய பகுதியிலிருந்து ஓமன்ல கரெக்டா அடிக்கிறாங்க. அடிச்சு எங்களுடைய எச்சரிக்கை கட்டளை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சொன்னது மட்டும் இல்லாம ஈரான் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி தொடர்ந்து நீ உன்னுடைய சித்தி வேலையை பண்ணிக்கிட்டு இருந்தேனா, அதாவது ஹர்முஸ் ஜலசந்தியில எங்களுடைய எண்ணெய் கப்பலை விடாம நீ தடுத்துக்கிட்டு இருந்தேன்னு சொன்னா தொடர்ந்து இந்த தாக்குதல் நடைபெற்றுக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற செய்தியை ஈரான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த செய்தியை சொல்வதற்கான இன்னொரு காரணம் இருக்குங்க. இன்னைக்கு லெபனான்ல போடப்படக்கூடிய ஒப்பந்தம், இந்த ஒப்பந்தம் வேற. இந்த ஒப்பந்தம் ஹிஸ்புல்லாவை கட்டுப்படுத்துமான்னு கேட்டா கட்டுப்படுத்தாதுன்னு சொல்லி ஹிஸ்புல்லாக்கள் சொல்றாங்க. ஏன்னா லெபனான்ல இப்ப பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் லெபனானுடைய பிரதமராக இருக்கக்கூடிய அவுன் தான் பேசுறாரு. வாஷிங்டன் டிசியில் இருக்கக்கூடிய மார்க் ரூபியோ கிட்ட தான் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இந்த லெபனானுடைய ஒப்பந்தங்கிறது எப்படின்னா, லெபனான் நாட்டில் இருக்கக்கூடிய அவுன் அவர் வந்து ஹிஸ்புல்லாவுடைய ஆதரவாளர் கிடையாது. அதே சமயம் ஹிஸ்புல்லா என்பது லெபனான்ல இருக்கக்கூடிய துணை ராணுவ படை. அது மட்டும் இல்லாம லெபனானுடைய நாடாளுமன்றத்தில் அவங்க இருக்கிறாங்க. அதனால இந்த ஒப்பந்தத்தை எங்களை கட்டுப்படுத்தாது அப்படின்னு ஹிஸ்புல்லா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஹிஸ்புல்லாவினுடைய பல பகுதியில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா மவுண்ட் சஃபி அப்படின்னு சொல்ற ஒரு மலை, இந்த மலையில தான் பார்த்தீங்கன்னு சொன்னா ஹிஸ்புல்லாவினுடைய அனைத்து தரமான அந்த ரேடார் கருவிகள், அது மட்டும் இல்லாமல் ட்ரோன்ஸ் இதெல்லாம் வச்சிருக்கிறாங்களாம். அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு தொடர்ந்து இந்த ஒப்பந்தம் போர் நிறுத்தம் நின்றுச்சு, போர் நிறுத்தம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க சமயத்திலே இன்னைக்கு அடிக்கப்பட்டிருக்கு. இதை தான் அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இப்படி தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருப்பான், போர் நிறுத்தம் என்பதெல்லாம் வெறும் வெற்று வாய் வார்த்தை தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே சமயம் ஏடா போர் நிறுத்தம் சொல்றேடா, என் நாட்டுக்குள்ளே இருந்துட்டு போர் நிறுத்தம் சொல்ற, என் நாட்டை விட்டு காலி பண்ணி போ, என் இடத்த பிடிச்சிருக்க காலி பண்ணி போ, என் நாட்டுக்குள்ளே இருந்துகிட்டு போர் நிறுத்தம் சொன்னா உன்னை அடிக்காம விட்டுருவோமா அப்படின்னு கேட்டு நயீம் காசிம் இன்னைக்கு அடிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற தகவலும் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி ஈரானும் அமெரிக்காவை தொடர்ந்து இப்படி அடிப்பதற்கான காரணம் என்னன்னா, அவங்க ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க அப்பாஸ் அராக்சியா, போர் நிறுத்தம் ஏப்ரல் 7ஆம் தேதி போர் நிறுத்தம் வந்ததிலிருந்து லெபனானுடைய அனைத்து பகுதியிலும் போர் நிறுத்தம் வரணும் அப்படிங்கிறதா ஒப்பந்தத்தில் உள்ளது. ஆனால் அந்த ஒப்பந்தத்தை மீறி அமெரிக்கா ஒவ்வொரு முறையும் செயல்பட்டுக்கிட்டு இருக்கான். அதனால் நாங்கள் விடவே மாட்டோம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தில், அதாவது ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் மத்தியில் நடக்கிற இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் லெபனான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. லெபனானை அடித்தா இந்த போர் நிறுத்தம் முறிஞ்சு போயிடும், ரெண்டு சைட்லையுமே போர் நடக்கும் அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மைங்க. அதனால தான் இன்னைக்கு ஈரான் தொடர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா அமெரிக்காவுடைய கப்பல்களை அடிக்கிறாங்க.
அமெரிக்கக்காரங்க என்ன பண்றாங்கன்னா ஈரானுடைய கப்பலை தடுக்கிறாங்க. இதனால ஈரானுக்கும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட இன்னைக்கு அல் ஜசீரா சொல்றாங்க 6 பில்லியன் USD வந்து அவங்களுக்கு பொருளாதார இழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவலையும் சொல்றாங்க. அதே சமயத்தில் லெபனானை தாக்குறத ட்ரம்ப் ஏத்துக்கவே இல்லை. ஏன் என்ன சொல்றாங்கன்னா, ஈரானு நீ லெபனானை கை வச்சனா போர் நிறுத்த ஒப்பந்தம் அந்த பேச்சுக்கே இடமில்லை. ஏன்னா ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம், பல நாட்கள் ஆச்சு போர் நிறுத்த ஒப்பந்தத்தை பற்றி பேச்சுவார்த்தைகள் தொடங்கி பல நாட்கள் ஆச்சு, தொடங்கவே இன்னைய வரைக்கும் இல்லை அப்படிங்கிற நம்ம தகவலை சொல்லியிருந்தோம். இதனால வெறுப்பாயி ட்ரம்ப் பேசுன அந்த வார்த்தை ஏற்கனவே நம்ம கடந்த வீடியோவில் சொல்லியிருந்தோம். ட்ரம்ப்புக்கும் நெத்தனியாவுக்கும் ஒரு சண்டை. ஏற்கனவே நெத்தனியாவை ஜேடி வான்ஸ் திட்டிருந்தாரு, ஏண்டா உன் பேச்சை கேட்டுதான் அங்கே நான் போய் அடிச்சா அங்கே வந்து ஆட்சி மாற்றம் ரிஜிம் சேஞ்ச் வந்துடும் நீ சொன்ன, மொசாட்டு சொல்லுச்சு, நான் போய் அடிச்சேன், ஆனால் நிலைமை வேற மாதிரி மாறி போய் மக்கள் எல்லாம் இன்னைக்கு அமெரிக்காவுக்கு எதிராக திரும்பிட்டாங்க, இப்படிப்பட்ட ஒரு நிலை வந்துருச்சேன்னு சொல்லி ஜேடி வான்ஸ் ஏற்கனவே நெத்தனியாவை திட்டினான். அதே மாதிரி இன்னைக்கு ட்ரம்ப் கேட்டிருக்கக்கூடிய கேள்விங்க, அதை நான் இங்கிலீஷ் இருக்கே நான் அப்படியே படிக்கிறேன், நீங்க பாருங்க. வாட் த ஃபக் ஆர் யூ டூயிங், யூ ஆர் ஃபக்கிங் கிரேசி கேட்குறேன். ட்ரம்ப் வந்து இப்படி கேள்வி கேட்டானா நெத்தனியாவை கேட்டு அதே மாதிரி சொன்னானா, ஐ எம் சேவிங் யுவர் ஆஸ், நான் தான் உன் அரசியல் வாழ்க்கையை காப்பாற்றுறேன், நான் உன் மேலே வழக்கு இருந்துச்சு, நீனும் உன் பொண்டாட்டியும் சேர்ந்து சாராயம் அடிச்சுன்னு வழக்கு இருந்துச்சு, நான் தானே காப்பாற்றி விட்டேன், இப்படி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், என் பேச்சை கேட்காம லெபனானில் போய் இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கேடா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி மோசமான ஒரு வார்த்தையில் திட்டின அந்த ஆடியோ இன்னைக்கு லீக் ஆகி கெனஸ்ட் அப்படின்னு ஒரு கட்சி, இஸ்ரேலில் இருக்கக்கூடிய கட்சி, இவனை பாருங்களேன், இவன் என்ன பண்றான்னு சொன்னா இஸ்ரேலுடைய நாடாளுமன்றத்தில் பேசுறான். ட்ரம்ப் என்ன வார்த்தையை பேசினாரு, அதாவது பெஞ்சமின் நெத்தனியாவுக்கு எதிராக எப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொன்னாரு அப்படிங்கிறத அப்படியே அவன் சொல்லிட்டான். இந்த மாதிரி தான் ட்ரம்ப் பேசினார் நெத்தனியாவுக்கு எதிராக அப்படின்னு சொல்லிட்டான். இதுக்கெல்லாம் கவனிக்கணும். நெத்தனியா தொடர்ந்து என்ன சொன்னா, நான் தான் என்னை வந்து உலக தலைவர்கள்லாம் என்னை மதிக்கிறார்கள், என்னை போற்றுகிறார்கள் அப்படின்னு சொன்னான். எந்த அளவுக்குன்னா ஒவ்வொரு போராட்ட களங்களையும் ரத்தத்தை குடிக்கிற மாதிரி இவனை கேவலமாக சித்தரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இவனை தான் உலகத் தலைவர்கள்லாம் பாராட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ட்ரம்ப்பே என்னை பாராட்டிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னானா இல்லையா, அவனுக்கு நேர்ந்திருக்கக்கூடிய கெரிய இன்னைக்கு சொல்றாங்க. இஸ்ரேலிய நாடாளுமன்றத்தை கேள்வி கேட்கிறாங்க, ஏண்டா இஸ்ரேலுக்கு பெரிய அவமானத்தை பெற்று தண்டிட்டியடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கிடையில அக்டோபர் 7 தாக்குதலில் அவங்க நாட்டினுடைய பாதுகாப்பின்மை இல்லாத ஒரு நிலையில், அதாவது பாதுகாப்பற்ற சூழலை அவர் உருவாக்கிட்டாரு அப்படிங்கிறதும் அவர் மேல் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. அதே மாதிரி எதிர்க்கட்சிகள் அவனுக்கு எதிராக தொடர்ந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது நெத்தனியாவுக்கு பெருத்த ஒரு பின்னடைவு. இதை தான் நெட்டிசன் என்ன கேள்வி கேட்குறாங்க, ஏண்டா மான ரோசம் உள்ளவனா தான் தூக்கு போட்டுக்குவானாடா, இப்படி ஒரு கேள்வி. பதிலுக்கு எதுவுமே பேசாமல் சிரிச்சுக்கிட்டே உட்கார, அது மாதிரி பல்ல காட்டிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தானாங்க. இப்படிப்பட்ட ஒரு நிலை நெத்தனியா கேவலம் ஏற்பட்டிருக்கு. எதிரிங்களா, எவன்லாம் மனித குலத்துக்கு எதிராக நடக்கிறானோ அவன்லாம் கேவலத்தை தான் சந்திப்பான். டே சங்கீலா கவனிச்சுக்கோங்க அப்படிங்கிறதையும் ஒரு செய்தியாக சொல்லிக்கிறோம். அதே சமயத்தில் ருமேனியாவுடைய துறைமுகத்தில் இன்னைக்கு ஒரு தாக்குதல் நடந்திருக்கு. 2 மாதிரி நியூஸ் வருதுங்க. ஏன்னா ருமேனியா நேட்டோவுடைய உறுப்பு நாடுகளில் ஒன்று. இன்னைக்கு ரஷ்யாவுக்கு உக்ரைனுக்கு மத்தியில் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு, தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கு. ஜெலன்ஸ்கி இருக்கான அந்த ஆக்டர், அவன் என்ன பண்றான்னா 700 குழந்தைகள் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் லெட்டர் புட்டினுக்கு எழுதுனானா, புட்டின் இருந்து எந்த பதிலுமே வரல. இப்படிப்பட்ட சூழ்நிலை ருமேனியாவை இன்னைக்கு ரஷ்யா அட்டாக் பண்ணாங்களா ஈரான் அட்டாக் பண்ணாங்களான்னு தெரியல அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்கு. காரணம் என்னன்னா, ஏற்கனவே ஈரான் சொல்லியிருந்தாங்க எங்களுடைய தாக்குதல் வந்து இந்த பிராந்தியத்தை தாண்டி இருக்கும், நாங்கள் ஜெர்மனியும் தாக்குவோம் ருமேனியாவும் தாக்குவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்மளே அந்த செய்தியை சொல்லியிருந்தோம். இப்போ இந்த ருமேனியாவுடைய தாக்கு ஈரானுடைய தாக்குதலா அல்லது ரஷ்யாவுடைய தாக்குதலா அப்படிங்கிற பேச்சுவார்த்தை இன்னைக்கு போயிட்டு இருக்கு. ஆனால் நடப்பு சம்பவங்களை வச்சு பார்க்கல, இது வந்து ரஷ்யா தான் செஞ்சிருக்க மாதிரி நம்மளுக்கு தெரியுது. தொடர்ந்து ரஷ்யாவினுடைய இருக்கக்கூடிய புட்டின் என்ன பேசுறாருன்னா, அக்கறையில் சமவார்த்தை சொல்லிட்டார், காசா மக்களுக்காக யாருமே குரல் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, தொடர்ந்து அங்கே மக்கள் இறந்து கொண்டு இருக்கிறாங்க, அவளை பற்றி கண்டுக்காம இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நீ குரல் கொடுத்துருக்கிறாரு. புட்டின் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை பேசியிருக்காரு. உங்களுக்கு கேள்வி எல்லாம் என்னங்க இவ்வளோ விமர்சனம் செய்கிறீங்களே புட்டினை, அரபு நாடுகள் எதுவுமே பேசாமல் இருக்கிறதுக்கு இந்த ஆள் பேசுறது எவ்வளோ பெஸ்ட்டு தானே அப்படின்னு என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா அந்த கேள்வியோட பதிலே கிடையாது. அது கரெக்டானது தான். இந்த நாடுகள்லாம் வாய மூடிக்கிட்டு இருக்காங்க. நேற்று நைட்டுங்க போடப்பட்ட குண்டு, பல பேர் அந்த குண்டில் காயப்பட்டு உயிரை தப்பிச்சு எப்படியா வெளியில் வந்துடலாம் நினைக்கிறப்ப கூட நடக்க முடியாமல் இருந்த காரணத்தினால அந்த நெருப்புலேயே கருகி பல பேர் இறந்து போயிட்டாங்க. நேற்று நடந்த சம்பவத்தை சொல்கிறேன்.
இப்படிப்பட்ட நிலை தான் இன்னைக்கு புட்டின் பேசியிருக்கிறாரு. என்னன்னா காசா மக்கள் இன்னைக்கு பல பேர் கண்டுக்காம விட்டுட்டாங்க அப்படிங்கிற செய்தி அவர் சொல்லி காசா மக்களுக்காக குரல் கொடுக்கணும் அப்படின்னு புட்டின் சொல்லியிருக்கிறாரு. அதே சமயம் ருமேனியாவில் ஒரு தாக்குதல் நடந்திருக்கு. ஜெலன்ஸ்கி என்ன சொல்றான்னா, எங்க குழந்தைய உக்ரைனில் இருக்கக்கூடிய 717 குழந்தைகள் இறந்து போயிட்டாங்க. உண்மையிலே இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். கண்டிக்கிறோம், கண்டிப்போம், நிச்சயமா அதில் மாற்றுக்கிறதே கிடையாது எங்களுக்கு. ஏண்டா டேய், எத்தனை வாட்டி காசாவில் போர் நிறுத்த வரணும்? மக்கள் கொத்து கொத்தா இறந்து போனாங்கல்ல, 10,000 குழந்தைகள் இன்னும் இடுபாடுகள் கீழே இருக்காங்கடா. அப்படி போர் நிறுத்த வர்றப்பெல்லாம் இந்த ஜெலன்ஸ்கி இருக்கான இந்த காமெடி பீஸு அவன் என்ன பண்ணானா, இல்லை காசால போர் நிறுத்த வரக்கூடாதுன்னு சொன்ன கேடு கெட்டவன் தான் இன்னைக்கு நீர் கண்ணீர் வடிக்கிறான். அதனால தான் இன்னைக்கு அவர்களுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் லாவ்ராவ் அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, அணு ஆயுதத்தை யாரெல்லாம் வச்சிருக்காங்களோ அவங்களாம் சேஃபர் சைடு அப்படின்ட்டார். லிபியாவுக்கு இப்படி தான் சொன்னீங்கப்பா, அணு ஆயுத ஒப்பந்தம் போட்டுக்க எடுத்துருன்னு சொன்னீங்க, அவர் லாஸ்ட்டாக அடித்து குழியில் கொண்டு போய் தள்ளினீங்க. இதான் நடந்திருக்கு. இன்னைக்கு வடகொரியாவை பார்த்து அமெரிக்கா பயப்படுறீங்க. காரணம் என்னன்னா, அணு ஆயுதம் இருக்குது. அப்போ அணு ஆயுதம் யாரெல்லாம் வச்சுக்கிறீங்களோ சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தகவலையும் சொல்கிறாரு. எனக்கு இந்த ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்க போகிறாங்க அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு ஆனால் அப்படி தோணலை. 3 இது ஏற்கனவே தயாரித்து வச்சுருப்பாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது அப்படிங்கிற செய்தியும், ஒரு பெரிய குண்டை வச்சுருப்பாங்கன்னு சொல்லி அவர் ஒரு குண்டை வேற தூக்கி போட்டிருக்கிறாரு. இதுக்கடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், லெபனானில் இருக்கக்கூடிய ஜபல் அமல்னு ஒரு ஹாஸ்பிட்டலுங்க, மக்களுக்கு உதவி செய்யணும் ஒரு ஹாஸ்பிட்டல். அந்த ஹாஸ்பிட்டலை போய் இந்த இஸ்ரேலிய சோல்ஜர்ஸ் எல்லாம் போய் அடிச்சிருக்கிறாங்க. இப்படி ஒரு கேவலமான செயலை செஞ்சுருக்காங்க. இப்படி ஹாஸ்பிட்டலை அடிக்கிறவனுக்கு இமாச்சல பிரதேசம் இந்தியாவுக்குள்ள ஒருத்தன் வந்திருக்கிறாங்க. அதை பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர்எஃப்னு சொல்லப்படக்கூடிய ஈடன் கில்போவா அப்படின்னு ஒருத்தன். இவன் எப்படிப்பட்டவன, சாதாரண சோல்ஜர் இல்லை. அதாவது காசாவில் பல மக்கள் இறந்துகிட்டு இருக்கப்ப அதை ஃபோட்டோ போட்டு எப்படிலாம் அடிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, எப்படி சார் அப்படின்னு போட்டவன் இங்கே வெக்கேஷனுக்காக டூருக்கா இமாச்சல பிரதேசத்துக்கு வந்திருக்கானா. இதை கண்டுபிடிச்சது யார் தெரியுமா? ஹிந்து ரஜப் அமைப்பு. ஹிந்துன்னு ஒரு குழந்தைய அநியாயமாக கொண்டு ஒழிச்சாங்க. அந்த குழந்தைய 12 நாள் அந்த குழந்தையினுடைய சடலத்தை எடுக்க விடாமல் தடுத்தாங்க. ஜனவரி 2025 நடந்த சம்பவம். அந்த குழந்தை பேரில் ஒரு ஹிந்து ரஜப் அறக்கட்டளை உருவாக்கப்பட்டது. ஜெர்மனியை சேர்ந்தவங்க உருவாக்குனாங்க. அந்த அறக்கட்டளை ஒவ்வொரு வேலை என்ன தெரியுமா, நெத்தனியாவுக்கு எதிராகவும் ஐடிஎஃப்க்கு எதிராக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க இன்னைக்கு கேள்வி கேட்டிருக்காங்க, இந்தியாவினுடைய குடியுரிமையை நோக்கி கேள்வி கேட்டிருக்காங்க. இப்படி ஒரு ஆள் வந்திருக்கிறான், இவன் போர் குற்றவாளி, இவனை கைது பண்ணுங்க, இவனை உள்ள அனுமதிக்காதீங்க அப்படின்னு சொல்லி மத்திய அரசாங்கத்தை நோக்கி கேள்வி கேட்டிருக்காங்க. ஒன்றிய அரசாங்கத்தை நோக்கி கேள்வி கேட்டிருக்காங்க. ஏற்கனவே சொல்லவே தேவையில்ல, ஒன்றிய அரசாங்கம் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி கடந்த காலங்களில் நம்ம பார்த்தோம். லெபனானில் தாக்கப்பட்டுக்கிட்டு இருக்கப்ப போர் நிறுத்தம் வராமல் முறிஞ்சு போயிடும், அதனால இந்தியாவுக்கு பாதிப்பு ஏற்பட்டோம் அப்படின்னு இருக்கும்போது கூட எங்க ஜி எங்கே இருக்காருன்னே தெரியல. யாருக்கா தெரிஞ்சா சொல்லுங்க, கண்டுபிடிச்சி சொல்லுங்க. மெலனாவுக்கு போய் மெலோடி கொடுத்தாரு, வேற யாருக்கு என்னத்தை கொடுத்துக்கிட்டு இருப்பாரோ அப்படின்னு மக்கள் பேசிக்கிறாங்க. நமக்கு சொல்லலைங்க, மக்கள் அப்படி பேசிக்கிறாங்க. இப்படியான நிலை. ஒரு ஐடிஎஃப் சோல்ஜர் உள்ள வந்திருக்கான். இது பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நாடு. எவன் தவறு செஞ்சாலும் கண்டிக்கக்கூடிய அளவுக்குள்ள ஒரு நாடு இந்த நாடு. இஸ்ரேலிய சோல்ஜர்களை உள்ள வரவேற்று இமாச்சல பிரதேசத்தில் இன்னைக்கு தாளாட்டிக்கிட்டு இருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய பிஜேபி கவர்மெண்ட் அப்படிங்கிறத பல பேர் விமர்சனம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒன்றிய அரசாங்கத்தால் இந்தியாவிற்கு ஒரு பெரிய கெட்ட பேரே வந்திருக்கு அப்படின்னு ஒரு விமர்சனமும் இருக்குங்க. இதுக்கடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், டெல்லியில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. டெல்லியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கொலை சம்பவம் நடக்குதுங்க. சூர்யா அப்படிங்கிறவரை ஆசாத் அப்படிங்கிறவர் குத்தி கொள்றார். தப்புடா, நான் தான் சொல்கிறோம், மறைச்சமா அந்த செய்தியை. அப்படிலாம் இல்லைன்னு இதை பேசாமல் போனாம்ல, அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, அப்படி எங்களுக்கு சொல்லி தரல இஸ்லாம். நீதி செலுத்துங்க, நீதி செலுத்துவது இறையச்சத்திற்கு நெருக்கமானது, இப்படி தாண்டா எங்களுக்கு சொல்லி சொன்னாங்க ரசூல்லா. திருமறை குர்ஆன் எங்களுக்கு அப்படி தான் சொல்லுது. ஆசாத்துங்கிறவர் சூர்யாவரை குத்தி கொண்டுட்டார். தப்பு தான். அது சட்டத்தின் அடிப்படையில் என்ன இருக்கோ செய்யுங்க. தூக்கு தண்டனை போடு. துப்பாக்கியால் சுட்டு கொள்ளா கூட சுட்டு கொள்ளு. அதை ஒரு இஸ்லாமிய கீழே கொடுத்தா கூட அது உண்மையிலே நீதியான கண்டிப்பாக செய்வான். அப்படி ஒரு சட்டம் இருந்தால் கண்டிப்பாக செய்வான், அது எங்களுக்கு மாற்றுக்கருத்தே இல்லை. ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னா, ஆசாத்தை கைது பண்ணுறாங்க. கைது பண்ணால் கோடாங்கிற பகுதியில் டெல்லியில் நடக்குது இந்த சம்பவம். உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க அம்மா சொல்கிறாங்க, அதாவது காவல்துறையிடம் மோதினார் என்ற குற்றச்சாட்டை வச்சு இவரை சுட்டு கொல்லணும்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஆசாத்தை, சூர்யா பாதிக்கப்பட்ட சூர்யாவுடைய தாயார் அப்படி சொல்றாங்க. சொன்னோன்னா அதே மாதிரி ஆசாத் கொல்லப்படுறார், சுட்டு கொல்லப்படுறார். சுட்டு கொல்லப்பட்டது மட்டும் இல்லைங்க, அவருடைய வீடெல்லாம் போய் இடிக்கப்படுது. வீடு இடிச்சது மட்டும் இல்லை, அங்கே இருக்கக்கூடிய மதர்சாக்களை நோட்டீஸ் கொடுத்து அந்த மதர்சாக்கள், அந்த பையன் போன மதர்சா அதெல்லாம் போய் இடிக்கிறாங்க. பக்கத்தில் போய் பேட்டி கேட்குறாங்க, என்னங்க இப்படி சம்பவம் நடந்துச்சுன்னு சொல்லி. அங்கே இருக்கக்கூடிய மனிதநேயம் படைத்த உண்மையான இந்து சகோதரர் அவர் சொல்றாரு, இதெல்லாம் தப்புங்க, ஆசாத் செஞ்சது தப்பு தான், அவனை நீங்கள் தண்டனைக்கு உண்டாக்குங்க.
ஆனால் அதுக்கு பின்னாடி என்ன விதமாக நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தியை சொல்கிறாரு. இந்த சூர்யான்னு இறந்து போனான்ல, அவன் ஆசாத்துடைய அக்கா, கல்யாணம் ஆக்கான அக்காவை ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்தான். அந்த பொம்பளை புள்ளைய சீண்டிக்கிட்டே இருந்தான். சொல்லி பார்த்தாங்க, 2 பேத்துக்கு வாக்குவாதம் வந்துச்சு, தெருவை கூட மாற்றிட்டாங்க. இதுதான் அந்த பிரச்சனைக்கான காரணம். ஆனால் அப்படி செஞ்சுருக்கக்கூடாது, அவனுக்கு தண்டனை கொடுக்கலாம், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்த தப்புலேயே சம்மந்தப்படாதவங்களுடைய வீட்டை இடிக்கிறது, மதுரசாவை இடிக்கிறது, மதுரசாவை இடிச்சிட்டுங்க. இன்னைக்கு ஒருத்தர் அங்கே போய் பேசுகிறான். அவன் பேர் என்ன சொன்னால், காலி சேனா அமைப்பினுடைய தலைவர் பூபேஷ் ஜோஷின்னு ஒருத்தன் போய் டெல்லியில் நின்றுக்கிட்டு பேசுகிறான். என்ன சொல்கிறான்னா, முஸ்லீம்களே நீங்கள் தொழுகையை மறந்து விடுங்கள், டேய் போடா பல்ப்பு அப்படின்னு பதிவு போட்டுட்ருக்காங்க. நம்ம சொல்கிறோம் தொழுகையை மறந்துடணுமா, போடா போ சொல்லிட்டு என்ன சொல்கிறான்னா, செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு புதுசாக ஒன்று ஆரம்பிச்சிட்டாங்க. ஏற்கனவே சவான் மாதத்தில் ஆடு சாப்பிடலாமான்னு சொல்லிட்டு எங்கள் நாட்டினுடைய பிரதமர் கேட்டார். நல்லா ஞாபகம் இருக்கலாம், தேர்தல் பிரச்சாரத்தின் போது. இன்றைக்கி ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க புதுசாக. எதெல்லாம் இன்னைக்கு இவங்க பார்வையில் கடவுள் கொண்டு வர போகிறாங்கன்னு தெரில. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மக்கள் புனிதமாக நிற்கிறாங்க. அந்த சமயத்தில் மசூதியில் யாரும் தொழுகை நடத்தக்கூடாது, அனுமன் சாலிசா பாடணும், ஓதப்பட வேண்டும். வா ஓதுறோம், ஓதுறோம், வா ஏன் ஓதுறோம், ஓதி காட்டுறோம், எப்படின்னு ஓதி காட்டுறோம் அப்படின்னு வேற சில பேர் பதிவு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி பேசியிருக்கான். இவனுக்கு எதிராக கண்டன குரல்கள் வந்திருக்கு. சொல்லிட்டு அவன் என்ன சொல்கிறான்னா, இந்த வழக்கை அந்த சூர்யா ஆசாத்தினுடைய வழக்கை மேற்கோள் காட்டுறான். அந்த பையனை நீங்கள் என்ன அந்த அம்மா சொன்னாலும் அது மாதிரி செஞ்சாச்சு, ஆனால் சட்டத்தின் அடிப்படையில் செய்யலை. இதே சமயத்தை இன்னொரு ஞாபகப்படுத்துகிறோம். 2017 ஜுனேதுன்னு ஒரு பையன் ஈத் பெருநாள் கொண்டாட்டத்துக்காக என்ன பண்ணுறான்னா, டெல்லியில் போய் ட்ரெஸ் எல்லாம் வாங்கி ட்ரெயினில் வந்தப்போ அஷுடோட் அப்படிங்கிற ஒரு டெல்லி நிலையத்தில் வச்சு முஸ்லீம்களை காலத்தில் குத்தி கொல்லப்பட்டு தூக்கி எறியப்பட்ட பையன். அதில் பல பேர் வழக்கில் சம்மந்தப்பட்டாங்க. பிரேம்குமார், ரமேஸ்வர் தாஸ் போன்றெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்க. அவங்கெல்லாம் இன்னும் விசாரணை செய்யப்பட்டு கொண்டிருக்காங்க. பலருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கு, சிலருக்கு ஜாமீன் வராமே இருந்திருக்கு உச்சநீதிமன்றம். இப்படிப்பட்ட நிலை ஒரு பக்கத்தில், இன்னொரு பக்கத்தில் எப்படிப்பட்ட நிலை இருக்குன்னு நீங்களே ஒப்பீடு செஞ்சு பார்த்துக்குங்க. இப்படியான நிலை இருக்குது. ஆனால் தாய் சொன்னவுன்னா கொல்லப்பட்டவுன்னா இந்த சம்பவத்தை இன்னைக்கு மதக்கலவரமாக மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள் சங்க பரிவாரங்கள் என்பதை நீங்கள் கவனிக்கணும். ஒவ்வொரு வீடியோவுடைய கடைசி பகுதியிலும் காசா மக்களுடைய கண்ணீர் கதையை சொல்லிக்கிட்டு வர்றோம். அப்படி சொல்லப்பட வேண்டிய, கேட்கப்பட வேண்டிய, படிப்பினை பெற வேண்டிய ஒரு சம்பவங்களில் இதுவும் ஒன்றுங்க. நூர் ஐமன்னு ஒரு பெண்மணியுடைய சம்பவம். இவங்க வீட்டில் 9 பேர், ஆண் குழந்தைகள், பெண் குழந்தைகள் எல்லாம் சேர்த்து 9 பேர் மொத்த பேரும். இவங்க பல முறை அந்த வீடை விட்டு வெளியில் போகிறாங்க. பல இடங்கள், நுஸ்ரத்துக்கு போயிருக்கோம், புரேஜுக்கு போயிருக்கோம், மவாசி, ரஃபா, கான் யூனிஸ், இப்படி பல இடங்களுக்கு நாங்கள் போய்கிட்டே இருந்தோம் அப்படி அவங்க சொல்கிறாங்க. இந்த பெண்மணி ஒரு நர்ஸு மாதிரி, தன்னால்வர் நர்ஸு மாதிரி, பசி பட்டினி இதுக்கு இடையில மத்தியில் கூட அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, அக்ஸான்னு சொல்லுவாங்க, டயர் எல் பலாவில் இருக்கக்கூடிய அக்ஸான்னு சொல்லி ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. அந்த அக்ஸா ஹாஸ்பிட்டலில் எப்படியாவது தொண்டு நிறுவனம் வேலை செஞ்சு மக்களுக்கு உதவி செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. அதுக்காக குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்கணும். நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு ரோட்டில் கடந்தெல்லாம் போயிட முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலைலாம் காசாவில் கிடையாது. என்ன சுட்டுக்கிட்டே இருப்பாங்க. சூழ்நிலையும் அப்படி கிடையாது, வாகனங்களும் கிடையாது, கொடுக்கறது காசும் கிடையாது. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, ஹாஸ்பிட்டலே தங்கி இருக்கலான்னு முடிவு பண்ணுறாங்க. குடும்பத்தோடு சேர்ந்து அவருடைய தகப்பனாரும் அவரோட கூட சேர்ந்துருக்காரு. அவருடைய தகப்பனாருடைய பேர் பார்த்திங்கன்னா ஐமன், அவருடைய பேர். இவங்களுடைய பேர் நூறு. ஐமன், அவருடைய மகள் நூறு, அதே மாதிரி இன்னொரு அவருக்கு இருக்கக்கூடிய சகோதரர் முகமதுன்னு ஒருத்தர். 3 பேரும் அக்ஸாவில் தங்கிக்கிறாங்க. தாய் மற்ற குழந்தைகள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இன்னொரு பகுதியில் தங்கிக்கிறாங்க. தனித்தனியாக இருப்போம் நம்ம அப்படின்னு சொல்லி தனியாக இருக்கிறாங்க. இந்த சமயத்தில் வாரத்துக்கு ஒரு முறை போய் வாரத்துக்கு ஒரு முறை என்ன பண்ணுறாங்கன்னா, போய் தன்னுடைய தாயை பார்த்துட்டு வர்றாங்க. இப்படியான சூழ்நிலையில் ரொம்ப சொல்கிறாங்க, என் தகப்பனார் ரொம்ப பள்ளிவாசலோட தொடர்புடைய ஒரு மனிதர். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அக்டோபர் 6, 2024 11 மணிக்கு எனக்கு நைட்டு ஃபோன் பண்ணுறாரு. நான் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்பா, இப்போ என்னால் பேச முடியாது, மன்னிச்சிருங்க, நான் காலையில் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி என் அப்பாட்ட சொல்கிறேன். என் அப்பானா எனக்கு ரொம்ப பாசம், ரொம்ப பிரியம் அப்படின்னு சொல்கிறாங்க. 11 மணிக்கு பேசுகிறாங்க. காலையில் அவர் கிட்டத்தட்ட அவங்க சொல்கிறாங்க, 100 சொல்கிறாங்க, காலையில் ஒரு 3:30 மணி என் தகப்பனார் தொழுது கொண்டிருந்தார். 3:30 மணிக்கு அந்த தகச்சத்து நேரம் தொழுது இருப்பார் போல. இறைவன் மிக அறியக்கூடியவனாக இருக்கிறான். அந்த சமயத்தில் குண்டு போடப்படுது. மிகப்பெரிய சத்தம் கேட்டுச்சு. நேற்று நைட்டு எங்கள் அப்பாட்ட நான் பேசின வார்த்தை தான் கடைசியாக, பேச மாட்டேன்னு சொன்னதான் கடைசியாக நான் பேசின வார்த்தை. ஓடோடி போய் தேடுறேன் எங்கள் அப்பாவை. ஒரு பக்கம் என் சகோதரனை அடிபட்டு கால்கள்லாம் கிழிஞ்சு 15 தையல் போடப்பட்டுச்சு. என் தகப்பன் ரொம்ப சீரியஸான நிலையில் அவருடைய கையை பிடிச்சி நான் ஸ்ட்ரெச்சரில் கூட்டிகிட்டு போனேன். ஸ்ட்ரெச்சரில் கூப்பிட்டு போகிறப்ப அவருடைய கண்ணை நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன்.
அவர் பார்த்துட்டே இருக்கும்போது அவரை சொன்னேன், நம்மளுடைய குழந்தை ஒரு 6 வயசு அவங்க வீட்டில் ஒரு குழந்தை இருந்துச்சு, ஐஹாம்னு சொல்லி ஒரு பெண் குழந்தை. அப்பா ஐஹாம் விட்டு நீங்கள் பிரிஞ்சிடாதீங்க, அவங்க மேலே ரொம்ப பாசமானவன் சொல்லிக்கிட்டே இருக்க என் கண்ணு முன்னாடியே அவருடைய உயிர் போயிடுச்சு. பள்ளி வாசலோடு தொடர்புடைய ஒரு பக்திமான், அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு முன்மாதிரி ஒரு ஹீரோ நண்பர் என்று சொல்லி தகப்பனாரை பற்றி விவரிக்கிறாங்க. பொதுவாகவே பெண் குழந்தைகள் தகப்பனார் மேலே பாசமாக இருப்பாங்க, இவங்க ரொம்ப பாசம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த குழந்தைகள்லாம் எல்லோரும் சேர்ந்து 9 பேரும் சேர்ந்து அவங்க இருந்த பகுதிக்கே நம்ம போகலான்னு சொல்லி ஒரு கட்டத்தில் என்ன ஆனாலும் பரவாயில்ல, நம்ம பகுதியிலே போய் இடிஞ்ச வீட்டுக்குள்ளேனாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து அங்கே போய் இருக்கிறப்ப ஒரு கட்டத்தில் அங்கே குண்டு போடுறாங்க. குண்டு போட்டால் இவங்களை தவிர மற்ற எல்லாரும் இறந்து போகிறாங்க. அந்த சம்பவத்தை விவரிக்கிறாங்க அவங்க. நான் என்னுடைய தாயை பார்த்தேன், என்னுடைய தாயினுடைய 2 கால்கள் இல்லை. என்னுடைய சகோதரன் அகமது, அவனை பார்த்தேன், அவனுக்கு தலையில் ஒன்றுமே இல்லை. அப்துல் ரஹ்மான் இன்னொரு சகோதரனை பார்த்தேன், அவனுக்கு இடது கால் இல்லை. ஹனான்னு ஒரு பிள்ளையை பார்த்தேன், என்னுடைய சகோதரி, அந்த சகோதரிக்கு நெஞ்சு பகுதி இல்லை, மூஞ்சி எரிஞ்சிச்சு. இப்படியே ஒரு நிலையை நான் பார்த்தேன். என் வீட்டில் இப்போ நான் ஒரு ஆள் மட்டும்தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே விவரிச்சுட்டே வராங்க. விவரிச்சு அப்படி கண்ணீர் விட்டு அழுது எனக்கு யாருமே கிடையாது, இறைவனை தவிர யாருமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரே வீட்டில் சிங்கிளால் நான் இருக்கிறேன். அவங்களுடைய ஒரு சகோதரி இருந்தாங்க, அவங்களும் நிச்சயம் செய்யப்பட்டிருந்துச்சு, ஆனால் அவங்களும் இந்த குண்டு வெடிப்பில் இறந்து போயிட்டாங்க. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். கடைசியாக அந்த நூறுங்கிற சகோதரி வார்த்தை சொல்கிறாங்க, நாங்கள் பாதிக்கப்பட்ட இந்த உலகத்துக்கு தெரியப்படுத்தி ஆகணும், இஸ்ரேலுக்கு தான் நான் போராடி ஆகணும், என்ன நிலை ஏற்பட்டாலும் சரி இஸ்ரேலுடைய முகத்திரை நான் கிழிச்சே ஆடுவேன், அவங்கள குற்றவாளி கூண்டில் ஏற்றி அவங்களுக்கு தண்டனை வாங்கியே கொடுத்து தீர்வேன் என்று மன உறுதியோடு நான் இருக்கிறேன். எனக்கு பாதிப்பானது எனக்கு பாடத்தையும் உறுதியை நான் பெற்று தந்திருக்கு அப்படின்னு சொல்லி காசா மக்களில் பெரும்பான்மையினர் அப்படி தான் இருக்காங்க, 100 அப்படி தான் இருக்காங்க. இதுதாங்க இன்றைக்கி இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஒன்றா இருக்குது. உண்மையிலேயே 100னுடைய சம்பவம் நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய படிப்பினை தாங்க. இந்த மாதிரி காசா மக்களுடைய கண்ணீர் கதையை பலருக்கு நீங்கள் பகிர வேண்டிய பொறுப்பு நம்மளுக்கு இருக்குது. அதனால் மறந்துடாமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பருக்கு ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. தொடர்ந்து இணைந்திருப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.